ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சாப்பாட்டுக்கு என்னக்கா பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பசங்க எங்கேன்னு வந்து கேட்டிருந்தீங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கே அங்கே தண்ணியில் அவஸ்தைப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பியாச்சு. இனிமேல் இங்கே வந்து ஆமாம் அங்கே அனுப்பியாச்சு. நாங்கள் வீடியோவில் வந்து நிறைய இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் பக்கத்தில் அனுப்பியாச்சு. அங்கே கொஞ்சம் மேலே வந்து மாடி இருக்குன்றதால சரி மழை பெஞ்சாலும் அங்கே நனைய மாட்டாங்கிறத அங்கே அனுப்பிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்னு நாத்தனார் வீட்டிலேருந்து பசங்க வரல. ஏன்னா தண்ணி இன்னும் வாசல் வந்து போயிட்டே தான் இருக்குது. அதனால் சரி கூட்டு வரல, சரியாகட்டும் அப்படின்றதுக்காக. இனிமேல் வந்து இங்கே கரண்ட்டு கொடுக்கல. சரி மெழுகுவர்த்தி தான் ஏற்றி வச்சுருக்கோம். அந்த வீடெலாம் தொடச்சி விட்டாலுமே இன்னும் ஈரமாக தான் இருக்குது. சரி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக டைம் வந்து 8 போகுது. சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்றத சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காம அப்படின்னு இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதில் ஒரு மதிய சாப்பாடு கொடுத்த சாப்பாடு தான் இது. இப்போயும் வந்து புளி சாதம் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரி இருந்தாலும் வெஜிடபிள் சாதத்தை சாப்பிட்லான்றதுனால சுட சுட எல்லாமே கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோம். கொஞ்சம் தயிர் சாதம், வெஜிடபிள் சாதம், அதுக்கப்புறம் கேசரி, ஊறுகாய் இதெல்லாம் இருக்குது. சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, தெரிஞ்சவங்க செஞ்சு கொடுத்தாங்க. மற்றபடி வேறு யாரும் தரலனாலும் இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இல்லாமல் கொடுத்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கல. அங்கேயே ஷோகோ மேலே தான் எடுத்து வச்சோம். மறுபடியும் ஏதோ ஒரு எங்கள் ஊர் ஏரி வந்து உடஞ்சிருக்கு. அதனால் லைட்டாக வந்து தண்ணி வருதுன்னு சொன்னதால் எடுத்து கீழே வச்சது ஃபுல்லாக மறுபடியும் வந்து ஷோபா மேலே வந்து எடுத்து வச்சிட்டோம். கட்டிலுமே வந்து தண்ணி ரொம்ப பெட்டெலாம் நனைஞ்சிருந்ததால் பெட்டு எடுத்து கவுத்தி வச்சாச்சு கட்டிலையும். அதெல்லாம் நிலைமை இப்படி தான் இருக்குது. எங்களுக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.